பிரைஸ் தி லார்ட். இன்று ஒரு சில வர்ஷிப் லீடர்கள் சில காரியங்களை சொல்வது உண்டு. நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், செருப்பு போட்டு கூட ஆண்டவரை ஆராதிக்கலாம், ஷூவை போட்டு கூட ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் இருதயத்தை தானே பார்க்கிறார். காலில் இருக்கிற ஷூவெல்லாம் அவர் பார்க்கிறது இல்லையே. ஆமாப்பா, ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறார். இருந்தாலும் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 33வது வசனத்தில், பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியா இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் தெரியாம தான் கேட்கிறேன், ஆண்டவர் இருதயத்தை தானே பார்க்கிறார். ஏன் டவுசர் போட்டுட்டு கூட போலாமே, ஏன் வெறும் பனியன் கூட போட்டுட்டு போலாமே. ஆண்டவர் இருதயத்தை தானேப்பா பார்க்குறாரு, தப்பு இல்லைல்ல. இந்த மாதிரி ஆட்களுக்கு எச்சரிப்பாக இருங்கள். வர்ஷிப் லீடர் ஒழுங்கா இருந்தாதான் விசுவாசிகள் ஒழுங்கா இருப்பாங்க. நீங்களே இப்படி தவறான உபதேசங்களை போதித்து இருந்தா அவங்க எப்படி மனம் திரும்புவாங்க? இப்போ ஒரு வர்ஷிப் லீடர் சொல்லிட்டு இருக்கிறார், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார் தான் ஐயா, நீ ஒழுங்காயிரு, அது போதும். காலில் அடிப்பட்டவங்க ஷூவை போட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க, கால் இல்லாதவங்க ஷூவை போட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க. அது தப்பு கிடையாது. கால் நல்லா தானே இருக்குது, கால் நல்லா தானேயா இருக்குது, எதுக்கு ஷூ போட்டுட்டு பிரசங்கம் பண்ற? கேட்டால் ஊழியக்காரர்களை சொல்லிட்டால் சாபம் வந்துடுமா? அப்படியா? அதெல்லாம் வராது. தவறாக உபதேசம் போதிக்கிறவங்கள சொல்றது தப்பே கிடையாது. இது நியாய தீர்ப்பும் கிடையாது. உங்களை பார்த்து எத்தனை பேர் அதை பின்பற்றாங்க, அதை நீங்க பாருங்க. அடுத்த தடவை இந்த தப்பை செய்யாதீங்க. தேவனுடைய சபைக்கு மரியாதை கொடுங்க. நீங்களே இப்படி டான்ஸ் ஆடிக்கின்னு, இது இல்லாமல் கலரான லைட்டு கேட்டால் ஆண்டவர் பிரியப்படுகிறாராம். எந்த வசனத்திலையா போட்டு இருக்குது ஆண்டவர் பிரியப்படுகிறாருன்னு? வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கலத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. என்று ஒரு சில ஊழியங்கள் மனுஷனுக்காக தான் ஊழியமே போகுது. பாதி வர்ஷிப் லீடர்கள் அப்படிதான் இருக்காங்க. மனுஷனை பிரியப்படுத்த மனுஷனுக்காக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி செய்து என்ன பிரயோஜனம்? இன்றே மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்ய சமீபித்து இருக்கிறது. இயேசு சீக்கிரம் இந்த பூமியில் வரப்போகிறார். ஆண்டவரை ஆராதியுங்கள், மனுஷனுக்காக ஆராதனை நடத்தாதீங்க. கலரான லைட்டுகள் அப்படி போட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஆண்டவர் இருதயத்தை தானே பார்க்கிறார். ஆஃப் டவுசரும் ஆஃப் பனியனும் போட்டுட்டு இருந்தா அந்த ஊழியக்காரருக்கு எவ்வளவு அசிங்கமாக இருக்கும் தேவனுடைய சபையில. அதே போலதான் ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல செருப்பை போட்டுட்டு ஷூவை போட்டுட்டு நம்ம ஆண்டவரை ஆராதித்தால் ஆண்டவர் வேதனைப்படுகிறார். ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவரை பயத்தோடு பக்தியோடு ஒழுக்கத்தோடு ஆராதிக்க வேண்டும். இப்பெல்லாம் எங்கயா ஒழுங்கா ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க? மனுஷனை பிரியப்படுத்த ஆராதனை செய்யறீங்க. நீங்க முதலாவது மனம் திரும்புங்கய்யா. ஒரு சில ஊழியக்காரங்க மனிதனை பிரியப்படுத்த ஊழியம் செய்யறீங்க. நீங்க மனம் திரும்புங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணலாம். நீங்களே உலக பிரகாரமாக இருந்துட்டு மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்களும் பரலோகம் போக மாட்டீங்க, மற்றவனும் பரலோகத்துக்கு வழி நடத்தலன்னா இது என்னது? இது முதலாவது நீங்க மனம் திரும்புங்க, வேதத்தை படிங்க, வேதத்தில் இருக்கிறத போதியுங்க. அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்திற்கு மாத்தாதீங்க, சபையை மாத்தாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமியில் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு தகுதியாகுங்க. இதை நான் உங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. ஆமென்.